Okay, today's topic is a lightning arrestor or lightning conductor. Okay, இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சம் பில்டிங்ஸ்லாம் நிறைய பில்டிங்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த டாப் ஆஃப் தி எட்ஜில் ஒரு காப்பர் ராடு வந்து ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. ஒரு வெரி டால் பில்டிங்ஸ்லாம் அதில் வச்சுருப்பாங்க. இந்த டிவைஸ் எதுக்காக அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த டால் பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்னிங் வருது அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து அந்த பில்டிங்கில் க்ரியேட் ஆகாமல் அதில் வர இந்த லைட்னிங் எஃபெக்டை அப்படியே கிரவுண்டுக்கு புஷ் பண்ணி தள்ளணும். அது மாதிரி தான் இது ஒரு டிவைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். தட் இஸ் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருந்தோம். விச் மீன்ஸ் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ், அதை அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸாக்ட் கான்செப்ட் தான் இங்கே எதுவுமே கிடையாது, அதோட எக்ஸாக்ட் கான்செப்ட். இப்போது இந்த லைட்னிங் அரஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர் இந்த டாப்பிக்கை வெரி ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த டாப்பிக்கோட ஷார்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்த கரோனா டிஸ்சார்ஜ் தான். அதோட எட்ஜஸ் தட் விச் மீன்ஸ் த ஸ்மால் ரேடியஸ். ஓகே, அந்த ரேடியஸ் ஸ்மாலராக இருக்கும் போது அந்த இடத்துல சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி விச் மீன்ஸ் சிக்மா, அது வந்து மேக்ஸிமமாக இன்டியூஸ் ஆகும், மேக்ஸிமம் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஓகேவா, ரேடியஸ் ஸ்மாலராக இருக்கும்போது சார்ஜஸ் வந்து மேக்ஸிமமாக க்ரியேட் ஆகும். அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட், அதாவது ஷார்ப் எட்ஜஸில் வந்து சார்ஜஸ் அதிகமாக க்ரியேட் ஆகிட்டு நியர்பையில் இருக்க ஏர்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸை வந்து அயனைஸ் பண்ணோம். இதுதான் எக்ஸாக்ட் கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த டால் பில்டிங்கில் இருக்கக்கூடிய தட் லைட்டிங் அரஸ்டர் டிவைஸ், அந்த டிவைஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து சார்ஜஸ் க்ரியேட் ஆகுது. லைட்னிங் நியர்பை க்ளவுட் வரும்போது அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கு புஷ் பண்ணுது. Now move to the topic, that is the concept. Okay, same, the working as the principle of corona discharge or action at point. Okay, lightning arrestor involves to protect tall buildings, from lightning strike, and next one is a principle. இது என்ன பிரின்சிபல் பேஸில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ். ப்ரீவியஸ் டாப்பிக்கு நீங்கள் ஃபுல்லாக லேசன் பண்ணியிருந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, அந்த டிவைஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, லைக் தட். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இது எல்லாமே காப்பர் ராட்மா. ஓகே, திஸ் ஆர் த காப்பர் ராட் அண்ட் பாட்டம் ஆஃப் தட் காப்பர் பிளேட். ஓகே, ஹியர் இஸ் அ வெரி ஷார்ப் நைஃப் எட்ஜஸில் லைக் தட். ஓகே, வெரி ஷார்ப் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, வெரி ஷார்ப் எட்ஜஸ் திஸ் ஆர். ஓகே, திஸ் அ டிவைஸ், இது ஃபுல் ஆஃப் காப்பர். ஓகே, they are full of copper. இந்த பார்ட் அப்படியே the copper plate, this is the copper plate, that copper plate buried deep into the ground fully. Okay, இதை கம்ப்ளீட் அப்படியே பாட்டம் ஆஃப் த கிரவுண்டில் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இந்த பார்ட் அப்படியே. ஓகேயா, this is a very thick long copper rod. Okay, very thick long copper rod. And one more thing, இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட டாப் எட்ஜில் இருந்து பாட்டம் வரைக்கும் இது அப்படி கொண்டு வந்துடுவாங்க. இது ஃபுல் ஆஃப் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோமே. அஷ்யூம் தட் ஹியர் இஸ் ஒன் பில்டிங், தட் இஸ் த எட்ஜ் ஆஃப் தட் டாப் ஆஃப் த எட்ஜில் இந்த மாதிரி ஒரு இந்த டிவைஸை ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அந்த பாட்டம் ஆஃப் இது வந்து கரெக்டாக கிரவுண்டுக்கு கீழே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, கான்செப்ட் பாருங்கள். இப்போ நியர்பையில் ஒரு அஷ்யூம் தட் இந்த இடத்துல ஒரு க்ளவுட் வருது அப்படின்னு வச்சுப்போம். தீஸ் ஆர் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனிதிங். ஓகே, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனிதிங், ஏதாவது ஒரு க்ளவுட்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் க்ளவுட்ஸ் வருது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுப்போமே.
ஓகே, ஹியர் இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் க்ளவுட்ஸ். இந்த நெகட்டிவ் க்ளவுட்ஸ் வரும்போது இந்த டாப் எட்ஜில் ஷார்ப் எட்ஜஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஹியர் இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? அண்ட் நவ் listen to me. Here is இங்கே தான் இப்போ கரோனா டிஸ்சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா? தானே ஷார்ப் எட்ஜ் ஆல்ரெடி told it. Here is ஷார்ப் எட்ஜஸ். இந்த ஷார்ப் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஹையர். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக க்ரியேட் ஆகும். அட் த சேம் டைம் த நியர்பை ஆஸ் சார்ஜ் அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சார்ஜ் இஸ் அயனைஸ்டு ஹியர். அயனைஸ் ஆகிட்டு ஹியர் நியூட்ரலைஸ் ஆகிடும். Here is a neutralize. Then the charges எல்லாமே கிரவுண்டுக்கு புஷ் பண்ணி தள்ளிடும். இந்த சார்ஜஸ் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் சார்ஜஸை கிரவுண்டுக்கு புஷ் பண்ணி டிசிபேர் ஆகிடும். ஒன்ஸ் அகேன் இட் சொல்லியா இந்த நியர்பை க்ளவுட்ஸ், அந்த பில்டிங்க்கு நியர்பையில் க்ளவுட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன சார்ஜ் க்ரியேட் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் பார்த்திங்கன்னா இந்த கரோனா டிஸ்சார்ஜ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ப் எட்ஜஸில் க்ரியேட் ஆகும். அந்த ஆக்ஷன் தான் கரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் டாபிக். இந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து சார்ஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நியர்பையில் வரும்போது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிட்டு நியூட்ரலைஸ் ஆகிட்டு ரெஸ்ட் ஆஃப் சார்ஜஸ் எல்லாமே கிரவுண்டுக்கு புஷ் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் இட் வில் பி disappear. Okay, okay, I am writing here in words negative charge cloud approaching. For example, இந்த சார்ஜஸ் தான் நெகட்டிவ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சார்ஜஸ் வந்து இந்த நியர்பை இந்த பில்டிங்கிட்ட அப்ரோச் பண்ணது அப்படின்னு வச்சுப்போம். And positive charge induced in the spike. The spike na the edges தான் spike na சொல்றேன், வேற எதுவும் இல்லை. And next one, high charge density. இது வந்து ஒரு high charge density create பண்ணும். high charge density அந்த ஷார்ப் எட்ஜஸ் சொல்கிறேன். எப்பயுமே அந்த ஷார்ப் ரேடியஸ் ஸ்மாலராக இருக்கும்போது இந்த இடத்துல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மேக்ஸிமம் க்ரியேட் ஆகும். தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே, தென் கரோனா டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ். கரோனா டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ். கரோனா டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ். தென் சார்ஜஸ் நியூட்ரலைஸ்ட். இந்த கான்செப்ட் பேஸில் தான் எல்லா பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த லைட்னிங் அரெஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த இந்த பில்டிங்ஸை வந்து சேவ் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் அ கான்செப்ட். ஒன் செகண்ட் ரிப்பீட் ஹியர். இந்த லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்றது ஒரு டிவைஸு. இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் அ ஆக்ஷன் அட் அ பாயிண்ட் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ். தட் இஸ் அ நியர்பை ஏதாவது க்ளவுட்ஸ் வரும்போது தட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து இந்த ஸ்பைக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் ஆனதும் கரோனா டிஸ்சார்ஜ் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டு சார்ஜஸ் வந்து இந்த எட்ஜஸில் மேக்ஸிமம் க்ரியேட் ஆகி நியர்பை சார்ஜஸோட அட்ராக்ட் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் இட் வில் பி நியூட்ரலைஸ் அண்ட் சென்ட் டு த ground, then will it disappear. That is a concept.